என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. கடைசியாக ஒரு வழியாக சிங்க்குள்ளே இறங்கிட்டா. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? விட்டலாம். இங்கே பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெய் பாருங்கள் மேலே மறந்துட்டு வருது. கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு ஃபுல்லாக கலந்துச்சு. இப்போ பாருங்கள் இப்படியே அந்த கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. விடுவா. அப்புறம் கடைசியில் இவர் என்ன சொன்னார், லேடிஸ்க்கெல்லாம் சைடில் தராங்க, நீ போய் வாங்கிட்டு வானாரு. ஆனால் நான் சைடில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை. பாஸ்மதி அரிசி தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் லெக் பீஸ் இல்லை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா லாங் வீடியோ தான். என்னன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் தான். என்ன வீட்டில் சமையல் பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்ட்டு கண்டிப்பாக தம்ப்லைனை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. தம்ப்லைனில் வந்துட்டு நாட்டுக்கோழி, வீட்டில் நாட்டுக்கோழி செஞ்சுருக்கேன், சிக்கன் சிந்தாமணி செஞ்சுருக்கேன். ஆனால் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கோன்னு நான் சொல்லியிருப்பேன். அது ஏன் என்னங்கிறது வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக தெரியும். அப்புறம் சமீர், உனக்காக தான் நீ கேட்டேங்கிறதுக்காக இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் டிஃபனுக்கு தக்காளி பூஜி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீ வீடியோவில் பார்த்துக்கோ. அது இன்றைக்கி யதார்த்தமாக எடுத்தேன். சரி, அது லாங் வீடியோலேயே போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி லாங் வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இவர் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டார். ஸோ அதனால் நானும் பாப்பா மட்டும் தான். அதனால் காலையில் டிஃபன் செஞ்சதையும் மதியம் லஞ்சு செஞ்சதையும் ஏன் பிரியாணி சாப்பிட்டோங்கிற அதையும் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எதனாலேன்னு பார்த்துருக்கேன். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன காமெடியும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சமீர், நீ ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த தக்காளி பஜ்ஜி இன்றைக்கி எப்படியோ வேலையோட வேலையை செஞ்சுட்டேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். காலையில் எனக்கும் பாப்பாவுக்காக தோசை ஊற்றினேன். சரி, என்ன சட்னி செய்யறது தெரியல, தக்காளி பஜ்ஜி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் அவர் அங்கே சாப்பிட்ருப்பாரு. சில பேர் நினைக்கலாம், தக்காளி பஜ்ஜி கூடவா எங்களுக்கு செய்ய தெரியாது, இதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. தெரியுது, நீ மூடு. நான் வந்துட்டு சமீர்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து என் லைவில் வருவார், என்னோட சப்ஸ்கிரைபரு. அந்த தம்பியை ரொம்ப நாளாக கேட்குறான், தக்காளி பஜ்ஜி எப்படிக்கா செய்யறது சொல்லுக்கா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஆனால் வந்துட்டு அக்கா நீ வீடியோவாக போடுக்கா, நீ சொல்கிறதே எனக்கு புரியல அப்படின்னா, அதனால தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, பச்சை மிளகா போட்டு செய்கிறதா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆஹா, அத ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இடத்துல வந்து நம்ம காரத்துக்காக வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம், சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம், வரமிளகாத்தூளும் சாம்பார் பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி தோசைக்கு தான் தக்காளி பஜ்ஜி செய்கிறேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு வரமிளகாவும் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பாட்டுக்குன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணி பண்ணோம்னா சாப்பாட்டுக்கு வந்துட்டு இந்த தக்காளி பஜ்ஜி சூப்பராக இருக்கும். இப்போது 2 பூண்டை இடித்து போட்டுக்கலாம், 2 பல்ல. இதை வந்துட்டு போடணும்னு கிடையாது, ஒரு ஆப்ஷனல் தான். நான் பாப்பாவுக்கு இந்த தக்காளி பஜ்ஜி கொடுக்கறனால பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கும் பாப்பாவுக்கு தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வர வர ரொம்ப ஜாம் ஆகுது. பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதை அந்த அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தோசைக்குங்கிறனால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தோசை ஊற்றிக்கலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு வாச்சது அம்மாவுக்கு பொண்ணுக்கு தோசை தான். எதுக்காக இந்த பிள்ளை பண்ணுற வேலையை பாருங்கள். சிங்க்குள்ளே ஏற்றி விட சொல்லி அழுதுட்டு இருக்கிறா. நீ பேண்ட இப்போ வந்து லைட்டாக இந்த மசியர் வச்சு லைட்டாக இது பண்ணிக்கலாம். தோசைங்கிறனால, இதே சாப்பாடாக இருந்தால் நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி. பாருங்க இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. கடைசியாக ஒரு வழியாக சிங்க்குள்ளே இறங்கிட்டா. பொம்பளை பிள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்துனே.
எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இதுக்கப்புறம் நான் சார் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டேன். அங்கே இன்னைக்கு சாப்பாடு செய்ய வர சொல்லியிருந்தாரு, அதனால் நான் அங்கே போயிட்டேன். அங்கே வந்து சார் இன்னைக்கு நாட்டுக்கோழி கறி எடுத்து வச்சுருந்தாரு. அதை வந்து கொஞ்சம் கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிந்தாமணி கறி பண்ணி வைக்க சொன்னார். ஸோ அதுக்காக போயிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயமெல்லாம் உளிச்சு வச்சுட்டு தக்காளியெல்லாம் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு அரிசி ஊற போடவே இல்லைன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சாருக்கு ஊற போட்டேன். இந்த டம்ளரில் தான் சாருக்கு அரிசி ஊற போடுவேன். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த சின்ன டம்ளரில் ஊற போட்டால் எப்படிங்க்கா உங்களுக்கெல்லாம் பத்தும் அப்படின்ட்டு. நாங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு இதில் நாங்கள் போட மாட்டோம். அவர் சார் ஒரு ஆள் தாங்கிறனால அவருக்காக செய்கிறது தானே, அவர் இந்த டம்ளர் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. இதில் எப்போவுமே ஒரு டம்ளர் தான் போட சொல்லுவார். பட் இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி ஒரு அரை டம்ளர் சேர்த்து நான் போட்டு வந்துடுவேன். ஏன்னா வீட்டில் இருக்கார், கொஞ்சம் சேர்த்தி கூட சாப்பிடுவேன்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்தியே நான் போட்டு எடுத்து வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் அரிசியை வந்துட்டு எல்லோரும் கேட்குறீங்க, ஏங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுவீங்களான்னு. ஆமாம், நான் எப்போவுமே அரிசியை கழுவிட்டு தான் நான் ஊறவே வைப்பேன். ஏன்னா அது கழுவாம ஊற வச்சு தான் அதில் இருக்க கிருமி அப்படியே தானே ஊறிக்கும். ஸோ அதனால் நான் வந்து அரிசியை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருவேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு சிந்தாமணி கறி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த குக்கரில் என்ன வச்சுருக்கேன்னா, நாட்டுக்கோழி கறிங்கிறனால ஃபஸ்ட்டு கிரேவிக்கு வந்து விசில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்துட்டு நாட்டுக்கோழி கறி, மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு காரத்துக்காக பெப்பர் தூள் தான் நான் அதில் போட்டிருக்கேன். போட்டு அதை விசிலுக்கு அந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் அந்த சிந்தாமணி கறி சார் கொஞ்சம் செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு, இது வந்து நான் செஞ்சது. இது ஒரு நாள் நான் செஞ்சு கொடுத்தேன். அவர் அதுலேருந்தே எந்த கறி எடுத்தாலுமே மட்டனை தவிர பிராய்லர் எடுத்தாலும் சரி, நாட்டுக்கோழி எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக கொஞ்சோண்டு அந்த சிக்கன் சிந்தாமணி கறி செய்ய சொல்லிடுறாரு. ஸோ அதுக்காக தான் இந்த அடுப்பில் வடை வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வரமிளகாவை போட்டு நல்லா கொஞ்சம் வரமிளகா லைட்டாக தான் கருவரமாகணும், ரொம்பவும் கருவக்கூடாது. போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் கறியை நம்ம சின்ன சின்னதாக பீஸ் வெட்டணும். இது வந்து நம்ம கடையிலே கேட்டு அந்த மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. சார் ஆந்திராங்கிறனால அவருக்கு சொல்ல தெரியாது. வீட்டில் வந்தால் நான் கத்திரிக்கோலில் வெட்டிக்குவேன். அதே மாதிரி இது கொஞ்சம் சதக்கறியாக தான் இருக்கணும். அப்புறம் அந்த கறியை போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, இது வந்து நாட்டுக்கோழி கறிங்கிறனால தண்ணி ஊற்றியிருக்கேன். இதே நம்ம நார்மல் கோழிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெயிலேயே வணங்கினா தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்தே பெரிய வெங்காயம் போட்டு நான் பழகிட்டேன். தண்ணியை ஊற்றி அதை நம்ம மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்குதோ. அதுவும் இந்த பக்கம் அந்த கோழிக்கறி விசில் வந்துடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வடசட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த பிரியாணி மசாலா ஐட்டத்தையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வேக விட்டலாம். இங்கே பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெய் பாருங்கள் மேலே மறந்துட்டு வருது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குள்ளே பாப்பா குறுக்க வந்துட்டு, அதனால தான் நல்லா எண்ணெய் மறந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த குழம்புல ஊற்றி மறுபடியும் நல்லா போட்டு கலக்கி விட்டுட்டு நல்லா உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா அது கொதிக்கிட்டுன்னு சொல்லி நான் மூடி வச்சிட்டேன். அதுக்குள்ளே இது வந்து வெந்துருச்சு கொஞ்சம். இதில் வந்துட்டு வெறும் வரமிளகாவும் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு இதில் எந்த மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் இதில் இருக்கணும். டேஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த வெங்காயமும் வரமிளகா மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் அது நல்லா வெந்துருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இந்த அடுப்பில் சாப்பாடுமே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கறியில் வந்து லைட்டாக தண்ணி சுண்டி இருந்துச்சு. மீதி தண்ணி வந்து நம்ம மசாலா பொடி போட்டோன்னே சுண்டிடும். இதில் வந்துட்டு கறி மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி, கரம் மசாலா பொடி, வரமிளகாத்தூள், இதுலேயும் கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு ஃபுல்லாக கலந்துச்சுன்னா இப்போ பாருங்கள் இப்படியே அந்த கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இது சாப்பாட்டுக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும். பட் சார் வந்து மதிய சாப்பாட்டுக்கு தான் சாப்பிட போகிறாரு. ஃபைனலாக இந்த எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் என்ன சாப்பாடு செய்கிறோன்னு சொல்லி வாங்க போய் பார்க்கலாம். நான் போயிட்டு ரோட்லேயே நின்றுட்டு அவரை கூப்பிட்டேன். அவர் நாமக்கலுக்கு போகலான்னு சொன்னார். ஆனால் நான் ரோட்லேருந்து கூப்பிட்டேன். அவர் பாப்பாவை தூக்கிட்டு வந்தார். பாய் சொல்லு, எல்லாருக்கும் பாய் சொல்லு. இப்போ பாரு அவங்க அப்பனை கேட்குறான். நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வெளியே போய் ஃப்ரீயா சுத்திட்டு வர்றேன், அதையும் கெடுத்து மண்ணள்ளி போடுறிய, நியாயமாப்பா அது? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பிரியாணி வாங்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நாமக்கல்லில் ஒரு கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அப்பு கடைன்னு சொல்லிட்டு. அந்த கடையில் இன்றைக்கி புது ஓப்பனிங்கிறனால ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதை வாங்குறதுக்காக தான் நான் அவர் பாப்பா 3 பேருமே அங்கே போயிருந்தோம். சரியான கும்பலுங்க. 1+1 ஆஃபர்னால் யாருங்க விடுவா? அப்புறம் கடைசியில் இவர் என்ன சொன்னார், லேடிஸ்க்கெல்லாம் சைடில் தராங்க, நீ போய் வாங்கிட்டு வானாரு. ஆனால் நான் சைடில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. சாப்பிடுங்க, நீங்கள் ஒன்று பாப்பா ஒன்று எடுத்துக்கோங்க.
இந்த எடுத்துக்கோ. ஆ பாஸ்மதி அரிசி தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் லெக் பீஸ் தான் இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நல்லா தான் இருக்கு. சரி சாப்பிடு. உப்பு காரம்லாம் எதுவுமே இல்லை. உப்பு காரம் இல்லையா? போச்சா 150 ரூபா போச்சா? சரி, நிறைய பேர் செய்யறப்ப அப்படி இருக்கும். ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? டேய் எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா.